ஆப்பம், தோசை, முட்டை ஆப்பம், முட்டை தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, பொடி தோசை, பொங்கல், காரசேமியா, சிக்கன் மக்ருனி, குழம்பு, மட்டன் குழம்பு, பூரி, காம்போ, ₹100 காம்போ ஐட்டம் வரும். இது வடை, ஒரு மசால் வடை, ஒரு தோசை, ஒரு ஆப்பம், ஒரு இடியாப்பம், ஒரு இட்லி, ஒரு பூரி, கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் மக்ருனி, கொஞ்சம் சேமியா. அஜினமோட்டோ இல்லாமல் ஒரு நல்ல வீட்டு சமையல் மாதிரி நல்ல முறையில் அவங்க சேவை செய்கிறாங்க. குறைந்த விலையில் சேவை செய்கிறாங்க. வடகரி டேஸ்ட்டு பட்டாசமாக இருக்குது. ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேனில் வந்து ஜாம் பஜாரில் வந்திருக்கோம். காலையிலே இங்கே வந்து ஒரு தடாலடியான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் வந்து பல வகையான ஐட்டம் ரொம்ப அஃபோர்டபுள், அதாவது ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முகமது சுல்தான் ஹுசைன் டிஃபன் சென்டர் தான் வந்திருக்கோம். ஸோ இதோ நம்ம பாய் கடைக்கு தான் வந்திருக்கோம். அவர் தான் அந்த பாய். வணக்கம் பாய். ஹாய் சொல்லுங்கள் பாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே வந்து ஆட்டுக்கால் கிடைக்குது, அதுக்கப்புறமா சிக்கன் தொக்கு, மட்டனில் இருக்க நிறைய ஸ்பேர் பார்ட்ஸு, சிக்கன் மெக்கரோனி கிடைக்குது. நாங்கள் அதுக்கப்புறமா பொங்கல், சேமியா. ஸோ இவங்க என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மினி டிஃபன், அதாவது காம்போ. இவங்க வந்து ஒரு காம்போ மாதிரி கொடுக்குறாங்க போல இருக்கு. அதாவது இட்லி, தோசை, பூரி, பொங்கல் வந்து இருக்கிற எல்லா ஐட்டமும் வந்துடும். சைட் டிஷ் அதாவது காசு கொடுத்து வாங்குற ஆட்டுக்கால் மாத்திரம் செப்பரேட்டாக வரும். மற்றபடி இது கூட அவங்க ஃப்ரீயாக மீன் குழம்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கிரேவி கொடுக்குறாங்க, சாம்பார், தேங்காய் சட்னி, அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்மளும் ஒரு காம்போ வாங்க போகிறோம். அதுக்கப்புறமா இவங்க ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கீ ரைஸோட ஆட்டுக்கால் பாயா, அதுவும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா இங்கே எர்லி மார்னிங் நாங்கள் மார்னிங் வந்து 7 மணிக்கு வந்தால் 7 மணி வந்து கும்பல் வந்து இங்கே அலம்போதியும் தான் இருக்குது. பாய் வந்து கரெக்டாக 7 மணிக்கு திறப்பாரு. அதுக்கான அட்ரஸ் எல்லாமே கேட்டு கொடுக்குறேன். பாய் கிட்டே பேசலாம், இங்கே இருந்தால் மக்கள்கிட்டயும் பேசலாம். சலாம் வலைக்கும் பாய். வலைக்கும் பாய். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே பாய், நம்ம கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாய். இது நான் 13 வருஷமாக வச்சுருக்கேன் பாய். 13 வருஷத்தில் டெவலப் இல்லாமல் இருந்தது. இப்போ யூடியூப்பில் போட்ட அப்புறம் ஆட்டுக்கால், செட்டிநாடு சிக்கன், புதன்கிழமையில டெய்லி ஆட்டுக்கால் பாயா இருக்கும், செட்டிநாடு சிக்கன் இருக்கும். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தலைகறி, ஈரல், ஆட்டு ஈரல், ஆட்டு மூளை, ஆட்டு லிவரு, கறி குழம்பு எனக்கு காமிச்சாரு. அப்போ அது வந்து பொடி கறி போட்டு கறி குழம்பு. அது இட்லி தோசைக்கு அது ஃப்ரீயாகவே கொடுப்போம். அது இப்போ நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம்ஸ் தான் இங்கே கிடைக்குது ரெகுலராக காலையில் ஆப்பம், தோசை, முட்டை ஆப்பம், முட்டை தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, பொடி தோசை, பொங்கல், காரசேமியா, சிக்கன் மக்ருனி, குழம்பு, மட்டன் குழம்பு, பூரி, கோதுமை பரோட்டா, மைதா பரோட்டா, காம்போ இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ₹100 காம்போ ஐட்டம் வரும். இது வடை, ஒரு மசால் வடை, ஒரு தோசை, ஒரு ஆப்பம், ஒரு இடியாப்பம், ஒரு இட்லி, ஒரு பூரி, கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் மக்ருனி, கொஞ்சம் சேமியா. சைட் டிஷ் தேங்காய் சட்னி, கார சட்னி, வடகரி, மட்டன் கிரேவி, என்ன கேட்குறாங்களோ சைட் டிஷ் கொடுப்போம். விலைக்கு விற்கிற சைட் டிஷ் டெய்லி திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆட்டுக்கால் பாயா, செட்டிநாடு சிக்கன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தலைகறி, ஈரல், எறா, மீன், ஃபிஷ் வறுவல், மூளை. புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். மற்ற நாள்ல மீன் குழம்பு நீங்களாம் இருக்கு. மற்ற டெய்லி மீன் குழம்பு, மட்டன் குழம்பு டெய்லி உண்டு. பை லொகேஷன் சொல்லுங்க பை. கரெக்டா உங்க கடை கரெக்டா ராயப்பேட்டாலேருந்து வந்தா மணிகூண்ட்லேருந்து நேராக அந்த ஆப்போசிட் ரோடு பாரதி சாலை, அதில் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்த உடனே லெஃப்ட்ல பஸ் ஸ்டாப் வரும். பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே லெஃப்ட்ல பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் இது வந்து தீத்தாரப்பன் ஸ்ட்ரீட். இது வந்து இந்த மார்க்கெட் இந்த ஜாம் பஜார் மார்க்கெட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? ஜாம் பஜார் மார்க்கெட் கன்ஃபியூஷன். பேர் வந்து முகமது சுல்தான் டிஃபன் சென்டர். ஓகே பை, சரி நாங்க போய் சாப்பிட போறோம். இன்ஷா அல்லாஹ் சாப்பிடுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. உங்க பேருண்ணா? சிக்கந்தர் தம்பி. நாங்கள் பாடியிலேருந்து வரோம். சிக்கந்தர் பாடி. நம்ம இந்த கடையினோட அறுசுவை உணவை பற்றி சொன்னாங்க. சரி, இந்த பக்கம் காலையில் ஒரு வேலையாக வந்தோம். சரி, இங்கே டிஃபன் பண்ணலாம் வந்தோம். சிறப்பான முறையில் உணவு இருக்குது. நல்ல ஒரு அஜினமோட்டோ இல்லாமல் ஒரு நல்ல வீட்டு சமையல் மாதிரி நல்ல முறையில் அவங்க சேவை செய்கிறாங்க. குறைந்த விலையில் சேவை செய்கிறாங்க. நிறைவான சமையல், நிறைவான நிர்வாகம், நல்லா இருக்குது. என்ன சாப்பிட்டீங்க நீங்கள்? மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்குது. செட்டிநாடு சிக்கனு நல்லா இருக்குது. பாயா ஆப்பம் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. சாப்பிட்டேன், மிக சிறப்பாக இருக்குது. எது இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே எதையும் வந்து குறை சொல்லாத அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இருக்குது தம்பி. மிக சிறப்பாக இருக்குது. சூப்பர். ஓகேண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட காம்போ எல்லாமே வாங்கியாச்சு. இந்த காம்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு உண்மையில அதிர்ச்சி தான் கொடுத்தது. நீங்களே வந்து பாருங்க. இது வந்து ஒரு அந்த ₹100 காம்போவில் வந்து 2 பிளேட் வரும். இந்த பாருங்களா, இந்த 2 பிளேட்டும் சேர்த்தே வந்து ₹100 தான் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸில் பொங்கல் தராங்க, சிக்கன் மெக்கரோனி, உளுந்த வடை ஒன்று, மசால் வடை ஒன்று, அதுக்கப்புறமா ஒரு தோசை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன சைஸ்லங்க, இவ்வளோ பெரிய சைஸில் கொடுக்குறாங்க தோசை. இதை பாருங்க, ஒரே ஒரு பூரி, அது கூட கிழங்கு, இட்லி ஒன்று, அதுக்கப்புறமா வந்து சேமியாவில் உப்புமா மாதிரி, இடியாப்பம், வடகரி, இது வந்து மட்டன் சால்னா, அதுக்கப்புறமா ஒரு ஆப்பம். இது எல்லாமே சேர்த்து வெறும் ₹100 ஆக்சுவலாக. அதுவும் வந்து வடகரி, இந்த சால்னா, மீன் குழம்புலாம்
வந்து நீங்கள் எத்தனை தடவை போய் கேட்டாலும் இந்த காம்போ கொடுப்பாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு இவ்வளோ ஐட்டமே இவர் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு தெரியல உண்மையில கட்டுப்படி ஆகுமானு, பட் நான் இதான் பாய் ஸ்பெஷல் அப்படின்னாரு. ரைட், ஓகே, அதை சாப்பிட்லான்னு அந்த காம்போ வாங்கியிருக்கோம். அதை தவிர வந்து இவங்களோட ஸ்பெஷலான வந்து நெய்ச்சோரா இது புலாவான்னு தெரியல. ஏன்னா சில பேர் இங்கே வரவங்கலாம் வந்து புலாவ் ஒன்று தாங்கன்றாங்க. பட் இது கீ ரைஸ்னு பாய் சொல்கிறாரு. கூட வந்து அவங்களோட அட்டகாசமான ஆட்டுக்கால் பாயா. ஃபஸ்ட்டு சுட இருக்க சிக்கன் மெக்ரோனி தான் நான் சாப்பிட போகிறேன். சிக்கன் மெக்ரோனி நல்லா குக் ஆகிருக்கு. மெக்ரோனி சூப்பராக இருக்குது. குட்டியாக சிக்கன் பீஸ் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஐ எம் நாட் அ பிக் மெக்ரோனி. நான் மெக்ரோனி ஃபேன் இல்லை. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கானா. தோசை தேங்காய் தண்ணி சட்னி. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் ரோட் சைடால். ஏன் சட்னி இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னுலாம் நான் கமெண்ட் பண்ண முடியாது. ப்ளெயின் தோசை ஆசிட்டிஸ் நல்லாவே இருக்குது. வடை சூடாக சாப்பிட்டா தான் எந்த வடையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பட் 100 ரூபாய்க்கு இந்த சைஸில் ஒரு குட்டி வடையும் தராங்க. நைஸ். பொங்கல் சாப்பிட்றேன் இப்போது. மோஸ்ட்டாக வந்து பாய் கடையில் நான்வெஜ் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் அவ்வளோ நல்லா இருக்காது. மோஸ்ட்டாக பாய் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டமு இந்த மாதிரி ஐட்டம்ல தான் சூப்பராக இருக்கும். இந்த பாய் கடையில் பார்த்தீங்கன்னா பொங்கலும் சூப்பராக இருக்கும். உண்மையில நல்லா இருக்கும் பொங்கல். பூரி வடலாம் வந்து எப்பவுமே சூடாக சாப்பிட்ருக்கேன். சூடாக தான் போட்டு கொடுத்தாங்க. நான் உட்காந்து வீடியோ பண்ணுற இதில் வந்து எல்லாமே ஆறிடுச்சு. ஆக்சுவலாக ஆப்பமும் சூடாக கொடுத்தாங்க. ஆப்பமும் சூடாக தான் சாப்பிட்ணும். அண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேமியா உப்புமா சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து நான் இடியாப்பம் வடகறி இருந்தால் ரொம்ப நேரமாக அதே நோட்டை விட்டுருந்தேன். ஏன்னா எனக்கு இடியாப்பம் வித் மட்டன் குழம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் இடியாப்பமே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். ஏன்னா ஸ்டீம் பண்ணது இட்லி என்ன மாதிரி இட்லி பிடிக்காதவங்களுக்கு இடியாப்பம் வந்து ஸ்டீமில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ இடியாப்பம் வித் வடகறி டேஸ்ட்டு பட்டாசு மாதிரி இருக்குது. நல்லா உரப்பாக இருக்குது, காரமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருக்குது. ரொம்ப திக்கால வடகறி பை. ஸோ வடகறி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப திக்காக இல்லை, தண்ணியாக தான் இருக்குது. பட் இதனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குது. மட்டன் குழம்பு இல்லை, மட்டன் சால்லாம். ஆக்சுவலாக வந்து பாய் என்ன சொன்னார்னா இது வந்து குட்டி பீசஸ் ஆஃப் மட்டன் போட்டு கொழுப்பெல்லாம் போட்டு தான் அந்த சால்லாம் பண்ணுறாங்க. மட்டன் கறி மாதிரி இங்கே எதுவுமே இருக்காது. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா மட்டனோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அதாவது வந்து குடல், ஈரல், தலைக்கறி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குமே தவிர, ஆனால் வந்து மட்டனோட மெயினாக அந்த சுக்கா ஐட்டமு இல்லை மட்டன் மசாலாலாம் கேட்டிங்கன்னா இருக்காது. ஆனால் சேர்வாக இருக்கும். அதில் குட்டி பீசஸ் இருக்கும். அது ஃப்ரீயாக தான் கொடுக்குறாரு. அது வந்ததுன்னா உண்டு, அதுக்காக தேடிலாம் போட மாட்டாங்க. ஸோ ஆப்பம் வித் மட்டன் சால்லாம். ஆக்சுவலாக மட்டன் சால்லாம் இந்த மாதிரி சேர்வாவோட வந்து இந்த மாதிரி ஆப்பம், தோசை, இடியாப்பம், இட்லி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாய்க்கு இந்த காம்போ வந்து பக்காவான வருது. ஸோ கார சட்னி, சால்னா, வடகறி, தேங்காய் சட்னி, கிழங்கு பூரிக்கு எல்லாமே வருது. ஒரு 100 ருபீஸ் நீங்கள் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து ஒரு நான்வெஜ் டிஃபன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது பெஸ்ட்டு. பட் நான்வெஜ் ஐட்டமில் பீசஸாக எதுவே வராது, அது தனியாக தான் வாங்கணும். ஸோ இது வந்து கீ ரைஸ் மேலே பாயா ஊற்ற போகிறேன். ஊற்றுட்டுமா? பாயா காலத்து அப்படியே மேலே புரட்டி சாப்பிட்லாமா? அதை இந்த அப்படியே எடுத்து நல்லா இந்த பாயா கிரேவியோட ரைஸை முக்கி எடுத்து ஒரு பாயா பீஸை எடுத்து இதில் வச்சு அல்லேக்கா வாயில் போட்டு எப்படி இருக்கும். குறை நிறைன்றது நிறையவே கலந்துருக்கு. ஏன்னா வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வடகரியில் போட்ட காரத்தை வந்து இந்த பாயாவிலையும் போட்டு தான் இன்னும் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. நான்வெஜ்ல இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக உரப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். காரம் இல்லாதவங்க இது தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா 30 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு 120 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா. இதில் வந்து இவ்வளோ பேர், அதாவது நாங்கள் 3 பேர் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட வாங்கிக்கலாம். பட் எங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அஃபோர்டபுளான ரேட்டு. முகமது சுல்தான் ஹுசைன் டிஃபன் சென்டர், ட்ரிப்ளிகேனில். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணினாலும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது, சூப்பராக இருந்தா இல்லையான்னு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்களது எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ். டேக் கேர். டாட்டா, பபாய்.